நம்ம இப்போ வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் பார்க்கலாம். தக்காளி, பீன்ஸு, ஒரு நூகுல், ஒரு கேரட்டு, தாளிக்கிறதுக்கு 2 வெங்காயம், 3 தக்காளி. இது மீல் மேக்கர்ஸ் உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் தாளிக்கும் போது போடுறதுக்கு. கொஞ்சோண்டு வெண்ணெய். இது அரைக்கிறதுக்கு இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு. பட்டை, லவங்கம், மராட்டி மூக்கு, ஸ்டார் பூ, இது பேர் எனக்கு டக்குன்னு வரல, ஒரு ஏலக்காய், கடல் பாசி, இது எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். 1 கப் தேங்காய், 1 முடி தேங்காய் திருவி பால் எடுத்துக்கலாம். இது அரைக்கும் போது கொஞ்சோண்டு புதினா போட்டு அரைச்சிக்கலாம். இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கத்து கூட ஒரு பிடிச்சபடி புதினா போட்டு அரைச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. நம்ம தாளிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு, கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருந்ததில் பாதி வெண்ணெய் இதில் போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய், பட்டை, லவங்கம் இதெல்லாம் அது ஒன்றா போட்டுக்கலாம். வெங்காயம், மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம், புதினா, கொத்தமல்லி போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். தக்காளியும் சேர்த்தியாச்சு. காயெல்லாம் அதில் சேர்த்தியாச்சு. உப்பு காய் வெந்துக்கிச்சு. தேங்காய் பாலோட தண்ணி அளந்து ஊற்றியாச்சு. கொஞ்சம் நாம் அரைச்சி வச்சுருக்கிற பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். புளிச்ச தயிர் 1 கரண்டி சேர்த்துக்கலாம். மீல்ஸே அதில் இப்போ சேர்த்திக்கலாம். தேவையான உப்பு போட்டு அரிசி போட்டு மூடி வச்சிடலாம். ரெடி ஆயிடுச்சு. புதினா, கொத்தமல்லி போட்டு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கடை பிரியாணி மாதிரி இருக்கும். தயிர், வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குது சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.